வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான நெத்திலி கருவாடு சாதம். இந்த நெத்திலி கருவாடு சாதத்தை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி கருவாடு சாதம் செய்யறதுக்கு நான் 150 கிராம் நெத்திலி எடுத்திருக்கேன். நெத்திலி எப்போவுமே நல்லா காஞ்ச நெத்திலியை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தலைபாகம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறனால நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த சுடு தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ சுடு தண்ணி நல்லா ஆறின பிறகு நெத்திலி கருவாடை நல்லா அலசின மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலே நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். கருவாடை நல்லா இந்த மாதிரி அலசன மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு வெள்ளை தண்ணி கிடைக்கிற வரைக்கும் ஒரு 4-5 வாட்டிக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கருவாடோடு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். கருவாடில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடிகனமான இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருந்த நெத்திலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் இந்த கருவாடெலாம் ஃப்ரை பண்ணும்போது கருவாடு வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வரும். இப்போ இந்த கருவாடில் நம்ம உப்பு சேர்க்கலை, ஏன்னா அது ஆல்ரெடியே உப்பு சேர்த்த கருவாடுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நம்ம உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ரைஸ் செய்யும் போது மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நெத்திலி கருவாடை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க பேட்சை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண நெத்திலி கருவாடை நம்ம முதல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த எண்ணெயும் கொஞ்சம் அந்த சாதம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். தட்டி வச்ச 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறனால வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கணுன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம்.
மசாலாலாம் இந்த அளவுக்கு குக் ஆனோன்னா நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக வடித்து வச்சுருந்த 1 கப்பு சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலேயே நல்லா பெரட்டி விடலாம். மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம கருவாடு வறுத்த எண்ணெயிலேயே செய்கிறனால இந்த சாதம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தா கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நெத்தலி கருவாடு சாதம். மொறுமொறுப்பான அந்த கருவாடோடு அந்த சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.